ஹலோ கைஸ், பேப்ளேட் மெட்டல் சீரீஸில் மொத்தம் 3 வகையான சீரீஸ் இருக்குது. அதில் மெட்டல் ஃபியூரிங்கிற சீரீஸ் தான் இருக்கலே ரொம்ப பவர்ஃபுல்லான சீரீஸ்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதில் இருக்க பேப்ளேட்ஸ் தான் எக்கச்சக்கமான கிமிக்ஸையும் அண்ட் ஓவர் வெயிட்டான பேப்ளேட்ஸும் அந்த சீரீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, காமிச்சிருப்பாங்க. அதாவது மெட்டல் ஃபியூஷன்லேயும் மெட்டல் மாஸ்டர்ஸ்லையும் இருக்க பேப்ளேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது மெட்டல் ஃபியூரி பேப்ளேட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான பேப்ளேடாக இருக்கும். அதில் தான் லெஜெண்டரி பேப்ளேட் அப்படிங்கிற கான்செப்டே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பவர்ஃபுல்லான லெஜெண்டரி பேப்ளேடாக இருக்கணும்னா அந்த பேப்ளேட் ஒரு பவர்ஃபுல்லான கிமிக்கை வச்சிருக்கும். அந்த லெஜெண்டரி பேப்ளேட்ஸ் முக்காவாசி இருக்க எல்லா பேப்ளேட்ஸுமே ஒரு கிமிக்கை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த லெஜெண்டரி பேப்ளேட்ல கிமிக்கை வச்சிருக்க ஒரு பேப்ளேட்ல பார்க்க போறோம். அந்த ஓஜி ரயுகாவோட எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர். இந்த பேப்ளேட் வந்து உண்மையிலே எல்லாரும் விரும்பப்படுற ஒரு பேப்ளேட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணுங்க. ரயுகாவோட ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இந்த எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் மேலே ஒரு கண்ணு தான். ஏன்னா அது ஒரு டிராகன் பேப்ளேட் அப்படிங்கிறனாலேயே எல்லாத்துக்குமே பிடிக்கும். காஸ்மிக் பேகஸை எந்த அளவுக்கு பிடிக்குதோ, டயப்ளோ நெமிசிஸை எந்த அளவுக்கு பிடிக்குதோ, அதுக்கு நிகராக இந்த எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டரை விரும்புகிறவங்க இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன் ஒரு படி மேலே இந்த எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டரை விரும்புகிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. ஏன் இந்த எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் எல்லாராலையும் விரும்பப்படுது? அட்லீஸ்ட் எனக்கு இந்த பேப்ளேட் வேணும்ப்பா, பேப்ளேட்னு சொன்னாலே இந்த பேப்ளேட்டை எல்லாரும் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஒரே ஒரு சிம்பிள் காரணம் தான், ரயுகா. ரயுகா வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பிளேடர் அப்படிங்கிறது தெரியும், அவனோட கேரக்டர் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோவும் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்க பேப்ளேட் அப்படிங்கிற காரணத்தினால மட்டும் கிடையாதுங்க, அதுவும் ஒரு மெயினான ரீசன் தான். பட் இந்த பேப்ளேட் மற்ற பேப்ளேட்ஸை விடவே ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டான பேப்ளேட். ஏன்னா இந்த பேப்ளேட் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணல லெஃப்ட் ரொட்டேஷனில் இருக்க பேப்ளேட். ப்ரோ வேரியரிஸும் லெஃப்ட்லேயும் சுற்றும் ரைட்லேயும் சுற்றும், அப்போ எப்படி இது மட்டும் லெஃப்ட் ரொட்டேஷன் சொல்கிறீங்க? ஏன்னா இந்த பேப்ளேட் லெஃப்ட்டுக்கு மட்டும் தான் சுற்றும், 2 மோடு வச்சிருக்கு. எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டரை பொறுத்த வரைக்குமே இதுக்கு 2 மோட் இருக்குங்க. ஒன்னு வந்து அட்டாக் மோடு, இன்னொன்னு வந்து அப்சார்ப் மோடு. அட்டாக் மோடு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசுவலா இருக்க பேப்ளேட்ஸை அட்டாக் பண்றதுக்குன்னே இருக்கும். எஸ்பெஷலி நம்ம லெஃப்ட் சைட் பேப்ளேட் கூட சண்டை போடும் போதெல்லாம் அட்டாக் மோட்ல போட்டால் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். பட் ரைட் சைட் பேப்ளேட் கூட சண்டை போடும் போது உங்களுக்கு அப்சார்ப் மோட் தேவைப்படும், ஸ்பின் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்றதுக்காக வேண்டி. ஏன்னா இந்த பேப்ளேட் கடியில் ரப்பர் கொடுத்துருக்காங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ரப்பரை வச்சு தான் இந்த பேப்ளேட் ஸ்பின் ஸ்டீல் பண்ணும். ஸோ அட்டாக்கும் பண்ணுவோம், ஸ்பின் ஸ்டீலும் பண்ணுவோம் அதே நேரத்தில். அண்ட் முக்கியமான கிமிக்கே இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஷிப்பில் தான் இருக்குன்னு சொல்லணும். அப்படி என்ன கிமிக் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃபைனல் சர்வைவ் அப்படின்னு சொல்லுவாங்க, எஃப்எஸ்ன்னு ஷார்ட்டாக கூட சொல்லலாம். ஸோ இந்த டிப்பு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த பேப்ளேடை நம்ம லான்ச் பண்ணும்போது இந்த பேப்ளேடு இந்த ஷார்ப் டிப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு இப்படி லான்ச் ஆகும்போது விகரஸான அட்டாக்கு, ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு அட்டாக்கை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த பேப்ளேட் அட்டாக்கு கொடுக்கும், வெறித்தனமாக சண்டை போடும். அந்த டைம் தான் எல்ட்ராகோவோட பீக் டைம். அந்த டைமில் நீங்கள் எந்த பேப்ளேடை ப்ராப்பராக டிஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ப்ராப்பராக லான்ச் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி டிஃபீட் பண்ணிடலாம். அதுதான் இந்த எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டரோட பவரு. அந்த டைம் மிஸ் ஆச்சுன்னா தலைவன் சர்வை மோடுக்கு போயிடுவான். புரியல? ஸோ லான்ச் பண்ணும்போது அட்டாக் மோடில் இருக்க இந்த பேப்ளேட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெமினாவை இழக்கும் போது இந்த டிப்பு வந்து, இந்த ஷார்ப் டிப் வந்து வெளியே எப்படி எம்பிட்டு வந்துடும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் அட்டாக் மோடில் இருந்துமே சடனாக இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஸ்டெமினா போகும்போது ஸ்டெமினா மோடுக்கு போயிடும். அப்போது யூஸ்வலாக இருக்க ஒரு பேப்ளேடை விட இந்த பேப்ளேட் ஸ்டெமினாவை மெயின்டைன் பண்ணி சென்ட்ரலில் நின்று சுற்ற ஆரம்பிக்கும். அப்போ இவங்கிட்ட இருந்து விகரஸான அட்டாக்கை எதிர்பார்க்க முடியாது, சண்டை போட மாட்டா, சமாதானமாக சென்ட்ரலில் நின்று சர்வைவல் ஃபினிஷ் பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் தலைவன். ஸோ அதனால தான் இதை எஃப்எஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. That is final survive. அண்ட் எல்ட்ராகுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு யூனிக்னஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இருக்க எல்லா பேப்ளேட்ஸோட லேயருமே பிளாஸ்டிக்கில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டரோட லேயர் மட்டும் பார்த்தீங்கன்னா மெட்டலில் இருக்கும் கைஸ். பார்த்தீங்களா, இது மெட்டல். பட் மற்ற பேப்ளேட்ஸ் எடுத்திங்கன்னா அதோட லேயர் வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். லைக் நம்ம ஃபேங்லியோன்னு எடுத்துக்கோங்க, மேலே இருக்க லேயர் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. டயப்ளோ நெமிசிஸோட லேயரும் பிளாஸ்டிக்கில் இருக்குது. மேலே இருக்குது இந்த கருப்பு கலரில் பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக்கு. ஃபேண்டம் ஓரன் கூட பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. ஸோ இப்படி எல்லா பேப்ளேட்ஸுமே பிளாஸ்டிக்கில் இருக்கும்போது எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் மட்டும் அந்த லேயர் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு யூனிக்னஸான விஷயம். ஏன்னா இவன் வேறவன், இந்த பேப்ளேட் வேற பேப்ளேட், மற்ற பேப்ளேட் கூட கம்பேரே பண்ண முடியாது. ஒரு யூனிக்காக இருக்கிற பேப்ளேட்டை கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக வேண்டியே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ரீசன்னாலையும் எல்லாருக்கும் இந்த எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் வேணும்
வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் எந்த சைட்டில் எடுத்து பார்த்தாலும் சரி, ஃபேக்கான எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் விற்றதுலேயும் சரி, அதில் எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் தான் அதிகமாக கேட்டு வாங்கியிருக்காங்க. ஏன்னா இந்த பேப்லேட் அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு பேப்லேட். இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி வைக்கிறேன், உங்களுக்கு எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் எதுக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு காரணத்தை கீழே சொல்லிடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. நான் இதெல்லாம் தான் ஒரு ரீசனாக இருக்குன்னு சொல்கிறேன். ரயுகா யூஸ் பண்ண பேப்லேட், இந்த பேப்லேட் பயங்கர மோடு வச்சிருக்கு, எக்கச்சக்கமான மோடு வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக மற்ற பேப்லேட்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் மேக்கிங்கே பார்க்குறதுக்கு தாறுமாறாக அட்டகாசமாக இருக்கும். பார்த்தீங்களா, அந்த கருப்பு கலர் ஷேடு எல்லாமே, அந்த டிராகனோட கண்ணு சும்மா தரமாக இருக்கும். 2 மோடுன்னு சொன்னேன். அது என்னென்ன மோடுனா அட்டாக் மோடு, அப்சார்ப் மோடு. ஸோ அட்டாக் மோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க, இந்த பிளாஸ்டிக் பார்ட்டு வெளியில் தள்ளிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அதுவே அப்சார்ப் மோட் போகணுன்னா இதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி வச்சிங்கன்னா இப்போ ரப்பர் பார்ட் வந்து வெளியே தள்ளிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா இந்த ரப்பர். ஸோ இப்போ இந்த ரப்பர் பார்ட் வெளியே நிற்கிறனால என்ன நடக்கும்னா, ஆப்போசிட் பேப்லேட் அடிக்கும் போது ஸ்பின் ஸ்டீல் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ இந்த மோடும் இருக்குது. இப்படிப்பட்ட பேப்லேடை யாருக்காவது பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே நம்பர் 1 விரும்புகிற பேப்லேடாகவும் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஈவன் காஸ்மிக் பேக்கஸை விட இந்த பேப்லேடை அதிகமாக கேட்குறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. சரி, உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த பேப்லேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? டெஃபினெட்லி பிடிச்சிருக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பிடிச்சிருக்கும் எல்ட்ராகோட பேப்லேட். அதுக்கான ரீசன் என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன கதை எல்லாமே ஒரிஜினல் டக்கரட்டோமி பேப்லேட்ஸோட கதை தான். இதே மாதிரி ஃபேக் பேப்லேட்ஸும் இருக்குது. ஃபேக் பேப்லேட்ஸ் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமா? அதாவது ஒரிஜினல் டக்கரட்டோமி பேப்லேட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அளவுக்கு இந்த பேப்லேட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபேக் பேப்லேட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டெஃபினெட்லி கிடையாது. வித்தின் அ ஃபியூ வீக்ஸ்லேயே ஃபேக்கான பேப்லேட்ஸ் உடஞ்சி போயிடும். அதான் ஃபேக்ட். ஏன்னா ஃபேக் பேப்லேட்ஸ் எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க, அது டக்குன்னு உடஞ்சி போயிடும். பட் ஒரிஜினல் டக்கரட்டோமி பேப்லேட்ஸ் ரொம்பவே காஸ்ட்லி, இப்போ கிடைக்கிறதுக்கு ரேரும். ஏன்னா இதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பேப்லேட்ஸ், 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பேப்லேட்ஸ் அப்படிங்கிறனால ஸோ இட்ஸ் ரேர் டு கெட்டுன்னு தான் சொல்லணும். கிடைக்கிறதுக்கு ரொம்ப 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 கஷ்டமான விஷயம், கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது தான். கிடைச்சுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும். இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரேட்டு வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த பேப்லேட் இப்போ அவைலபிளாகவே இல்லை. இந்த பேப்லேட் மினிமம் 3000க்கு மேலே தான் இப்போ காஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எனிவேஸ்ப்பா, இந்த ஓஜி எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டரை பற்றி, லெஜெண்டரி பேப்லேட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அடுத்து எந்த பேப்லேட்டை பற்றி பார்க்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இந்த ஓஜியோட சம்பவத்தை நாளைக்கு பார்க்கலாம். ஏன் அதை ஓஜின்னு சொல்கிறாங்க தெரியுமா? ஏன்னா இது ஓஜி, ஒரிஜினல் கேங்ஸ்டர் கைஸ். இறங்கி அடிக்கிறதுலையும் பக்காவாக இருப்பான். பக்காவான பேப்லேட். அண்ட் அந்த உருவமும் பார்த்தீங்கன்னா டயபோலோமிசஸ் தான் கொடூரமான உருவத்தில் இருக்க பேப்லேட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நிகராக இருக்க வேறு பேப்லேட்னா அது எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் தான். பாக்கி எந்த பேப்லேட்டுமே கிடையாதுங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். சப்போஸ் இந்த மாதிரி ஓஜி மாதிரி ஒரிஜினல் கேங்ஸ்டர் பார்க்குறதுக்கு டெரராக இருக்க பேப்லேட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். See you on the next video. This is crafted by Dabba Manda. Tada guys.